அடுத்த வாரம் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க சாட்சி சொல்றவங்க அடுத்த வாரம் பெரியவர்களுக்காக நேரம் கொடுக்கப்படும். அதனால கர்த்தர் நம்முடைய சபையிலே சிறு பிள்ளைகளை கர்த்தர் இம்மட்டும் உயர்த்தின தெய்வ கிருபைகளுக்காக நம்ம எல்லாரும் மீண்டுமாய் ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி மாற்றம் ஏற்ற வேளையில் வாக்குகள் தந்து என்னை சூழ்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபையை தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையில் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபையை தந்து என்னை விழுந்திடாமல் சுமப்பதை இடைவிடாமலே காத்தீரையா, உந்தன் வார்த்தையால் நடத்தினீரையா. இடைவிடாமலே காத்தீரையா, உந்தன் வார்த்தையால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலோ உமக்கது ஈடாகுமோ. என் வாழ்வா ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலோ உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி என் வாழ்வா. அல்லேலூயா. சத்தமா வெளியில சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், கிருபை மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் கர்த்தர் எவ்வளவு நல்லவர். தேவன் அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து அவர் நம்மளை நடத்துவார். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய திருவசனத்துக்கு நேராக உங்களை கண்களை நான் திரும்ப விரும்புகிறேன். இந்த நாளிலும் ஒரு சில வசனத்தின் மூலியமாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கர்த்தர் தந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் ஒரு பாதுகாப்பை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு அநேக பாதுகாப்புகள் மனிதனுக்கு உண்டு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம சரீரங்களை பாதுகாக்கிறோம், உடைமைகளை பாதுகாக்கிறோம், நம்முடைய வீடை பாதுகாக்கிறோம், நம்முடைய வாகனங்களை பாதுகாக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறோம். எல்லாம் நல்லதுதான். ஆனால் அதே சமயம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இந்த ஆத்துமாவை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதத்திலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அது லாபம். எல்லாத்தையும் ஆதாயமாக்கிட்டேன், எல்லா காரியமும் எனக்கு சாதகமாக நான் வடிவமைத்து விட்டேன். ஆனால் நான் ஆயத்த பண்ணின எல்லாமே ஒரு நாள் அது மண்ணுக்கு மண்ணாகத்தான் திரும்பும் என்பதை அறிந்தும் இன்னைக்கு பல நேரங்களில் அதற்காக முக்கியத்துவத்தை கொடுத்து அதற்காக நேரங்களை நாம் செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த ஆன்மா தேவன் தந்தது, அது மீண்டுமாய் தேவனிடத்திற்கு திரும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இந்த ஆத்துமாவை குறித்து கவலையே இல்லை. இந்த ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவருக்கு ஏற்ற ஆத்துமாவாய் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்னைக்கு திருவசனத்தின் மூலியமாய் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த ஆத்துமாவை தேவன் நமக்கு தரும் பொழுது அது எப்படிப்பட்ட ஆத்துமாவா இருந்தது என்றால் கள்ளம் கபடு இல்லாத ஒரு ஆத்துமாவாய் கர்த்தர் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவின் தீர்மானத்தின்படி நான் இந்த பூமியிலே பிறக்கப்பட்டேன். எந்த பிறந்த குழந்தைக்கும்
பகை என்றால் தெரியாது, திருட்டு என்றால் தெரியாது, விபச்சாரம் என்றால் தெரியாது, வேசித்தனம் என்றால் தெரியாது, களவு என்றால் தெரியாது, பொய் என்றால் தெரியாது, சண்டை என்றால் தெரியாது. அல்லேலூயா. அப்ப தேவன் இந்த ஆத்துமாவை இந்த பூமிக்கு தரும் பொழுது எப்படி கொடுத்தார் என்றால் பரிசுத்தமாய் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் நாட்கள் கடந்து போகிறது, நாம் வளருகிறோம், மீண்டுமான ஒரு மரணம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. நான் மரித்த பின்பு இதே ஆத்துமா தேவன் தந்த இடத்திற்கு போகும் பொழுது ஆண்டவர் பாப்பா, நான் பரிசுத்தமான அந்த பூமிக்கு அனுப்புனேன், ஆனா இப்ப நீ எப்படி வந்திருக்கிற? மகா கேடு உள்ளது, பாவம் நிறைந்த பரிசுத்தத்தை இழந்து மகா கேடாய் வந்து நிற்கிறியே. அல்லேலூயா. ஆகினால்தான் இந்த ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துவதற்கு தேவன் திருவசனத்தை மாத்திரம் அல்ல, திருச்சபையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த திருச்சபை என்ன செய்கிறது, சபை என்ன வேலைகளை செய்கிறது என்று கேட்டால், தோய்ந்து போன ஆத்துமாவை, பாவம் நிறைந்த ஆத்துமாவை, பாவத்தில் ஊறப்பட்ட ஆத்துமாவை சபையானது இந்த ஆத்துமாவை என்ன செய்கிறது? பரிசுத்தப்படுத்துகிறது தான் தேவ சபை. இந்த சபைக்கு வருவது முக்கியம் அல்ல, இந்த சபை என்ன வேலை செய்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சபையில ஐக்கியமாகிறது முக்கியம் அல்ல, இந்த சபையோடு இணைந்து உன் ஆத்துமாவை என்ன செய்யணுமா? பரிசுத்தப்படுத்த வேண்டும். கர்த்தர் விரும்புகிறார். இந்த கால வேளையிலும் உன் ஆத்துமாவை எதை கொண்டு நீ பரிசுத்தப்படுத்த முடியும்? சரீரத்தை அநேக வாசனை கருவிகள்னாலே, அநேக உட அலங்கரிப்புனாலே இந்த சரீரங்களை என்னால என்ன செய்ய முடியும்? சுத்தப்படுத்த முடியும். என் வீடுகளை சுத்தப்படுத்துவதற்கு அநேக கருவிகள் இருக்கிறது, நான் சுத்தப்படுத்துகிறேன். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுத்தப்படுத்துவதற்கு அநேக கருவிகள் உண்டு. அந்த கருவிகளை வைத்து நான் என்ன செய்கிறேன்? நான் கிளீன் பண்றேன். ஆனால் உன் ஆத்துமாவை சுத்தப்படுத்த ஒரே ஒரு கருவி எதுன்னு கேட்டா கர்த்தருடைய திருவசனம் மாத்திரமே. அல்லேலூயா. முதல்ல உன்னிடத்திலே நான் சொல்லுகிறேன், உன் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துவது தேவ வசனம் இன்றி வேறு எந்த வசனத்தினாலும் வேறு எந்த வார்த்தையினாலும் உன் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்த முடியாது. ஆகையினாலதான் சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம், சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம், அதிலே 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன். அல்லேலூயா. நான் பாவம் செய்யாதபடிக்கு, இந்த ஆத்துமா பாவத்திலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உன் இருதயத்திலே எதை வைத்துக்கொள்? தேவனுடைய திருவசனத்தை என்ன செய்? வைத்துக்கொள். உன் இருதயத்தை விட்டு எது விலகக்கூடாது கேட்டா வசனம். அல்லேலூயா. எல்லாம் உன் இருதயத்திற்கு விலகி போனாலும் வசனம் மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? உன் இருதயத்தை விட்டு விலகக்கூடாது. ஏன்னா வசனம் தான் உன் ஆத்துமாவை என்ன செய்கிறதுன்னு கேட்டா பரிசுத்தப்படுத்துகிறது. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணனா? வசனத்தினால் அன்றி வேறு எதனாலும் அவனால சுத்தம் பண்ண முடியாது. இந்த திரு வசனம் என்ன செய்கிறது? உன் இருதயத்திலே மேட்டுமையை கொண்டு வரல, பொறாமையை கொண்டு வரல, வஞ்சகத்தை கொண்டு வரல. வசனம் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது.
உன் ஆத்துமாவை சுத்தப்படுத்திக் கொள்ளுகிறது. எதுக்காக? தேவன் தந்த இடத்திற்கு நீ செல்லும் பொழுது அசுத்தமா இருக்கக்கூடாது என்பதற்காக தேவன் திரு வசனத்தை இன்றைக்கு உன் இருதயத்திலே வைக்க சொல்லுகிறார். ஆகையினாலதான் லூக்காவின் புஸ்தகம் 6வது அதிகாரம், லூக்காவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 45வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுக்கிறான். அல்லேலூயா. நல்ல மனுஷன், வசனத்தை காத்துக் கொள்ளுகிறவனுக்கு பெயர் என்ன? நல்ல மனுஷன். வசனத்திலே தியானமாயிருக்கிற மனுஷனுக்கு என்ன பெயர்? அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நம்மளை பார்த்து பைத்தியம் என்று சொல்லலாம். இன்னைக்கு அநேகர் நமக்கு அநேக பட்ட பெயர்களை வைக்கலாம். இன்னைக்கு அநேகர் நமக்கு பல வார்த்தைகளை சொல்லி நம்மளை அழைக்கலாம். ஆனால் திரு வசனத்தை நீ விசுவாசிப்பாய் என்றால் தேவன் உன்னை எப்படி பார்க்கிறார் என்றால் நல்ல மனுஷன். அல்லேலூயா. தன் இருதயத்திலே தேவ வசனத்தை பதித்து வசனத்திலே நிலைத்திருக்கிறவனை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இவன் நல்ல மனுஷன். எதை எடுப்பானா, எதை பேசுவானா, நல்லதையே. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ எதை கொடுத்து வேணாலும், உயர்ந்த ஆகாரங்களை குடித்து நல்ல உடைகளை உடுத்தி நீங்க நல்ல அழகு பாருங்க, அது நல்லதுதான். ஆனா அதே சமயம் உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்திலே வசனத்தை விதைக்க மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. வசனத்தை விதைங்க. ஏன்னா அப்பதான் உங்க பிள்ளைகளுடைய வாயிலிருந்து, உங்க பிள்ளையுடைய எதிர்காலத்திலிருந்து என்ன வரும்னு கேட்டா நல்ல பொக்கிஷத்தை கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். டெய்லி ஒரு வார்த்தையாவது படிக்க வைத்து மனப்பாடம் பண்ணி உங்க பிள்ளைகளை படுக்க வைக்க கற்றுக்கொள்ளுங்க. நல்லதையே சொல்லிக் கொடுங்க. பிள்ளை முன்னாடி கெட்ட வார்த்தை தயவு செய்து என்ன செய்யாது, பிள்ளை முன்னாடி விரோதங்களை கண்ணில் காட்டாது. உங்க பிள்ளைங்க முன்னாடி தவறான எந்த செயலும் என்ன செய்யாது, செய்யாது. எதை விதைங்க? வசனம். வசனத்தை விதைங்க. வசனத்தை கற்றுக் கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு எது வேணாலும் வாங்கி கொடுங்க. ஆனா வசனத்தை கொடுக்க என்ன செய்யாதீங்க, மறந்துடாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கும் போது, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் அந்த வசனம் என்ன செய்யும், உங்க இருதயத்திலே பதிய ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. பாருங்க, நீங்களும் வளருவீங்க, உங்க பிள்ளைகளும் வளரும். எதனால வளரும்னு கேட்டா நல்ல பொக்கிஷத்தினாலே வளரும். நல்ல ஆசீர்வாதத்தினாலே உங்க பிள்ளைகளை கர்த்தர் வளர்க்க கிருபை செய்வார். அப்ப நல்ல மனுஷன் தன் இருதயம் ஆகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து எதை கட்டுகிறான்? நல்ல பொக்கிஷத்தை என்ன செய்யறான்? உங்க வீடை எதனால கட்டுங்க? உங்க குடும்பத்தை எதனால கட்டுங்க? நல்ல தேவ வார்த்தையினால கட்டுங்க. அல்லேலூயா. வசனம் ஆத்மாவை எழுப்பி கட்ட கிருபை செய்வார். இந்த வசனம் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும். ஆத்மா பரிசுத்தப்படணும். கர்த்தர் அதான் விரும்புகிறார். இன்று முதலில் சொல்லுகிறேன், வசனம் உன் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும். எல்லாம் சொல்லுங்க, வசனம் என் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும். அதனால நான் ஐயா எந்த மனுஷனா மாறுறேன்? அல்லேலூயா. சொல்லு, நான் நல்ல மனுஷன், நான் கர்த்தருக்குள்ள நல்ல பிள்ளை, அவருக்கு பிரியமான பிள்ளை. என்னை நல்ல மனுஷனாய் கர்த்தருடைய வசனம் மாற்றும், என் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. முதல்ல வசனம்
உன் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தும். இரண்டாவது சொல்லுகிறேன், உன் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துகிறது தேவனுடைய மகிமை. ஆமென். இரண்டாவது என்னை பரிசுத்தப்படுத்துகிறது கர்த்தருடைய மகிமை. வாசிக்கலாம் கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதிலே 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லப்படுது, நீங்கள் புறஜாதி அல்ல, இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு. யாருக்கா? யார் பரிசுத்தவான்கள்? வசனத்தின்படி தன் ஆத்துமாவை சுத்தம் பண்ணுகிற மனிதன் யாரா? பரிசுத்தவான். இந்த பரிசுத்தவானுக்கு கர்த்தர் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். அவருடைய மகிமையிலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? பிரவேசிப்பீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை நீங்க வாஞ்சிங்க. பரலோகமான ஒரு மகிமை ஸ்தானத்திற்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்வதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், சபையிலே மகிமையை வாஞ்சிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையை விரும்புங்க, அவருடைய பிரசன்னத்தை விரும்புங்க. நான் சபைக்கு போனேன் கடந்து வந்தேன் என்று அல்ல, சபையில் அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்களோ அது உன்னை எங்க கொண்டு போகும் கேட்டா, பரம பரலோகமாகிய மகிமையின் தேசத்துக்கு உன்னை அழைத்து செல்லுகிறதா இருக்கிறது. அதற்கு ஏற்ற பிள்ளையாய் கர்த்தர் உன்னை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையினால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 27வது சங்கீதம், சங்கீதத்தின் புஸ்தகம் 27வது சங்கீதம் அதிலே 4வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டே அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. எதை ஆராய்ச்சி பண்ணும்படியாக? மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக, மகிமையை நான் உணரும்படியாக நான் சபையில என்ன செய்கிறேன்? ஆராய்ச்சி பண்ணுகிறேன். சபையிலே நான் தங்கி இருக்கிறேன். சபைக்கு நான் போவது ஆதாயத்துக்காக அல்ல, சபைக்கு போவது மற்றவர்களை பார்ப்பதற்காக அல்ல, சபைக்கு வந்து என்னுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்காக அல்ல. பிரசன்னம், மகிமை. சபையிலே தங்குவதற்கு என்ன ரீசன்? இன்னைக்கு இருக்கிற ஊழியங்கள் அப்படிப்பட்ட மகிமையுள்ள ஊழியத்தை செய்வது மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆனா கர்த்தர் நம் சபை அப்படி இருக்க, அந்த நிலைமைக்கு நம்ம சபை ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? ஆடம்பரத்துக்காக, விளம்பரத்திற்காக, புகழ்ச்சிக்காக, மேன்மைக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். எந்த அளவு கர்த்தர் உயர்த்துறாரோ அந்த அளவு சபையிலே மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், சிறு பிள்ளை முதற்கொண்டு பெரியோர்கள் வரைக்கும் ஒரு மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளே கர்த்தர் அவர்களை வளர்க்க வேண்டும். எதற்கு நாமே சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இந்த மகிமையை கெடுக்க அநேக சத்துருக்கள் கடந்து வருவார்கள். உனக்கு உண்டான மகிமையை கெடுக்க முதல்ல ஆதாம் ஏவாள் அவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை பிசாசு ஒரு கனியை கொண்டு என்ன செஞ்சானா? கெடுத்து போட்டான்.
இன்னைக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. பிசாசான் எவனையும் வஞ்சிக்கும்படி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல என்ன செய்யறான்? எப்படி வருவான் நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. எப்படி வேணாலும் அவன் வருவான். எதுக்கு தெரியுமா வரான்? உன் பிரசன்னத்தை கெடுக்க முடியாது, உன் மகிமையை கெடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடை நாம் சார்ந்திருக்கிறபடியினால் கர்த்தர் முன்னமே நமக்கு எச்சரிக்கிறார். பிசாசு வருகிற வழியை நீ அறிந்து கொள். உன் மகிமையை கெடுக்க வரான், உன் பிரசன்னத்தை கெடுக்க வரான். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் அவரிடத்தில் என்ன செய்யல, அணுகவே இல்லை. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், அதிலே 22வது வசனம் சொல்லப்படுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஏன் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி 40 நாள் தன் பணியை செய்து எங்கு போய் அமர்ந்தார் என்று கேட்டார்? மகிமையின் பரலோக ராஜ்ய ஸ்தானத்திலே இயேசு கிறிஸ்து அமர்ந்ததின் முகாந்திரம் என்ன? அவர் என்ன செய்யல? அவர் வாயில என்ன வரல? இன்னைக்கு நாம் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் என்னை உணர்த்துகிறார், பாவத்தை விட்டு வெளியே வா, அக்கிரமான பேச்சை விட்டு மகிமையை வாஞ்சித்து. எதுல நீ ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிற? நீங்க கர்த்தர் சொல்லுகிறார், எதுல நீ சர்ச் பண்ணி கொண்டிருக்கிற? உன் இன்டர்நெட்ல எதை சர்ச் பண்ணி கொண்டிருக்கிற? எதை பார்த்து கொண்டிருக்கிற? ஆபாசங்களையா, வேசித்தனத்தையா, காம விகாரத்தையா? அது உன்னை பரலோகத்துக்கு போக செல்லாது. நீ பார்க்கிற காட்சிகள், நீ பார்க்கிற காரியங்கள் உன்னை பரலோகத்துக்கு செல்வதற்கு அது ஒரு காலம் உபயோகம் ஆகா. நீ எதை விரும்பு? மகிமை. சபையினுடைய மகிமையை வாஞ்சி, இந்த மகிமையை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்னு அப்பாவிட்ட கேளு. மகிமையை விரும்பு. அந்த மகிமை தான், அந்த பிரசன்னம் தான் அவே கர்த்தர் உனக்காக ஏற்படுத்தின பரலோக ராஜ்யத்துல உன்னை போய் அமர செய்கிறதா இருக்கிறது. வார்த்தை கேட்கிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பாவம் செய்யாதவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேக பாவங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அநேக பாவ கிரியைகள் நம்ம வாழ்விலே சுற்றி வரதான் செய்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ மகிமையை வாஞ்சிப்பாய் என்றால் அந்த மகிமை உன் பாவத்தை அகற்றி போடும். ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துகிற அந்த மகிமையை நீ வாஞ்சிப்பாய் என்றால் அந்த மகிமையை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? முதல்ல உன் ஆத்துமாவை வசனம் பரிசுத்தப்படுத்துகிறது. 2வது அவருடைய மகிமை உன் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துகிறது. 3வது அவருடைய அபிஷேகம் என்ன செய்கிறதா? உன் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தும். அபிஷேகம் எதை கொண்டு வரும்னு கேட்டா அக்னியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையிலே நம்ம எல்லாரும் அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறோம், அக்னியை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை லூக்காவின் புஸ்தகம் 24வது அதிகாரம், லூக்கா 24 அதிலே 49வது வசனத்தை வாசிக்கலாம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனினால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் நகரத்தில் என்று இருங்கள். அல்லேலூயா. இந்த அபிஷேக அக்னி எங்கிருந்து வருகிறதா? உன்னதத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. இது விலை கொடுத்து நம்மளால வாங்க முடியாது.
நம்முடைய நல் சாட்சியினாலே, என்னுடைய தனிப்பட்ட காரியத்தினாலே, என்னுடைய சொந்த காரியத்தினாலே இந்த அபிஷேக அக்கினி ஒரு நாளும் என்னால பெற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு யாரும் பரிந்துரையும் பேச முடியாது. வேதம் சொல்லுகிறது, வசனத்தினாலே உன் ஆத்துமாவை காத்துக்கொள், தேவ மகிமையினாலே உன் ஆத்துமாவை காத்துக்கொள்ளும் பொழுது உன்னதத்திலிருந்து கர்த்தருடைய மகிமை உனக்கு மத்தியில வெளிப்படும். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து உன்னிலே நிழலிடும். அந்த தேவ பிரசன்னத்துக்காக நீ காத்திருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை அக்கினி ஜுவாலையாய் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் அது ஆமென் சொல்ல முடியும்? ஒரு சத்தம் அலையில சொல்லலாம். அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னு கேட்டா, எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதுல 7வது வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக செய்கிறார். அல்லேலூயா. இருக்கிற நம்ம எல்லாருமே யாரு? எல்லாரும் சொல்லுங்களேன், நீங்க எல்லாம் யாரு? விசுவாசியா இருந்தீங்க, இப்ப யாரா மாறிட்டீங்க? கேட்கல. ஊழியக்காரன், ஊழியக்காரி. நம்ம எல்லாருமே பிரசங்கிக்கிற நானும் நீங்களும் கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? நாம் இந்த இடத்துல அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நீங்களும் நானும் சமந்தான். நம்ம எல்லாரும் ஊழியம் செய்வதற்காக இந்த ஆத்துமா தேவன் தந்த இடத்துக்கு போவதற்காக, இந்த ஆத்துமா மாசற்ற பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், உன்னதத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியானவர் அக்கினியை பெற்றுக்கொண்டு அவருடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை எப்படி மாற்றுகிறார் கேட்டா, அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. எல்லாருமே அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் மாற்றுகிறார். நீங்க பயப்படாதீங்க. நீங்க யார் யாருக்கெல்லாம் திரு வசனத்தை நீங்க சொல்லுகிறீர்களோ அந்த வசனம் அக்கினியாய் மாறும். யார் யாருக்காக நீங்கள் செபிக்கிறீர்களோ கர்த்தர் அக்கினி ஜுவாலையாய் பதிலளிக்க வல்லவராக உங்களை எப்படி பார்க்கிறார்? சபையில அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் பார்க்கிறார். இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் அக்கினி ஜுவாலையாய். ஆகையினால் தான் சங்கீதக்காரன் மீண்டும் சொல்லுகிறார், 104வது சங்கீதம் 4வது வசனத்திலே, தமது தூதர்களை காற்றுகளாக தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். தம்முடைய அவருக்கு சொந்தமான பிள்ளையாய் கர்த்தர் உன்னை மாற்றி உன்னை எப்படி மாத்துறாரா? அக்கினி ஜுவாலையா. ஹல்லேலூயா. உங்களை எந்த அக்கினியை சேதப்படுத்தாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உங்களை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியில போட எல்லாம் தயாரா இருந்தாங்க. ஆனால் உலகத்தின் அக்கினி அவர்களை, எல்லாரும் சொல்லுங்க, இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனும் சொல்லுங்க என்ன சேதப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த விக்கிரமும் என்னை, எந்த பாவமும் என்னை, எந்த அசுத்தமும் என்னை, எந்த மனுஷனும் என்னை, ஏன்னா கர்த்தர் உன்னை எப்படி மாத்தி வைத்திருக்கிறார்? கேட்கல உங்க சத்தம்? அல்லேலூயா. உன்னை தொடுவோர் என் கண்மணியை. நீங்க அக்கினி ஜுவாலையா இருக்கிறீங்க. உலகத்தில் இருக்க அக்னி கண்டு பயப்படாதீங்க. அதை காட்டிலும் பெரியவர் உன்னோடு கூட இருக்கிறார். விளங்க பண்ணுவான். மூவரோடு 4வது வேறாக விழாவி
அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியத்தை வியப்பையும் கொண்டு வந்த தேவன் இன்றைக்கு உன்னோடு கர்த்தர் விழாவி அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியத்தை வியப்பையும் தேவன் கொண்டு வந்து அதிக நிச்சயம் உன்னை அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் மாத்துகிறார். எத்தனை பேர் அது விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? ஆகையினால் நான் பூமியிலே அக்கினியை போட வந்தேன், சபையிலே அக்கினியை போட வந்தேன், உன் குடும்பத்தில் அக்கினியை போட வந்தேன். இப்பொழுதே அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் உன்னை எரிந்து கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். எரிந்து கொண்டே இருப்பார், எரிந்து கொண்டே இருப்பார், எந்த சேதமும் இன்றி. ஆகையினால பழைய பாட்டில் அவன் லூக்காவின் புஸ்தகம், நீங்க வீட்டுல போய் படிங்க, லூக்காவின் புஸ்தகம் அதிலே 12வது வசனத்துல 12வது அதிகாரத்துல லேவியராகமம் 6வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் 12வது வசனத்துல பழைய பாடல பலிபீடத்துல அக்கினி என்ன செய்யணுமா? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுல 12வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா பலிபீடத்துல இருக்கிற அக்கினி என்ன செய்யக்கூடாது? அழியவே கூடாது. அது எப்பொழுதுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது எங்க இருக்குன்னு கேட்டா பலிபீடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு அநேக முக்கோடி கோயில்கள்ல தன்னுடைய தெய்வத்துக்கு முன்பாக எதை கொளுத்தி வைக்கிறாங்க? விளக்க கொளுத்தி வைக்கிறாங்க, கற்பூரத்தை கொளுத்தி வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பலிபீடம், அதுதான் கருவறை. அந்த கருவறைக்குள்ள என்ன எரியணுமா? எரிஞ்சு அக்கினி எரிஞ்சு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் அப்படியே மாத்திட்டாரு. வேதம் சொல்லுகிறது, நீங்களே பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நெருப்பாய் கர்த்தர் உங்களை எரிய வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க மாம்ச ரீதியாய் அக்கினி எரிக்க வேண்டாம், மாம்ச ரீதியாய் நீ கற்பூரத்தை காட்ட வேண்டாம், நீ மாம்ச ரீதியாய் பூஜைகளை செய்ய வேண்டாம், நீ மாம்ச ரீதியாய் அக்கினியை நீ தனலாய் எரியவிட வேண்டாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னையே அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீயே எரிகிற அக்கினி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீயே எரிகிற அக்கினி. இருதயத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். சபைகளை நீ எரிந்து கொண்டே இருக்கணும், குடும்பத்தில் நீ எரிந்து கொண்டே இருக்கணும். நீ போகிற இடமெல்லாம் அக்கினியினாலே நிரம்பி வழிய வேண்டும். ஒரு நாள் நீ அமைந்து போக கூடாது. உன் ஆத்துமா அக்கினியினாலே எரிந்து கொண்டே இருக்கணும். அபிஷேக தனவினாலே நிரம்பிக் கொண்டே இருக்கணும். அதனாலதான் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் சத்துருக்களுக்கு மத்தியிலே நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன்னை எண்ணெயினால் அபிஷேகித்து உன் பாத்திரத்தை நான் நிரம்ப செய்கிறேன். நீ எரிந்து கொண்டே இருப்பாய். நீ எரியணும். ஒரு நாள் அணைஞ்சு போகக்கூடாது. உன் ஆத்துமா ஒரு நாள் தொய்ந்து போகக்கூடாது. உன் ஆத்துமா ஒரு நாள் அணையவே கூடாது. அபிஷேகத்தினாலே அந்நிய பாஷையினாலே உன் ஆத்துமாவை காத்துக்கொள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல்ல சொன்னேன், உன் ஆத்துமாவை காத்துக்கொள்ள வசனம். இரண்டாவது தேவனுடைய, மூன்றாவது தேவனுடைய அபிஷேக அக்கினி. இது மூன்று காரியமும் உன் ஆத்துமாவை